அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவு ஒரு அழகான பதிவு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஏதோ ஒரு நாள் நம்ம கனவு கண்டது தான். அது இல்லாமல் இன்னைக்கு வந்ததில்லை. சில தவறுகள் இருந்தால் நம்ம கனவு கண்டதில் நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கோம். அதான் உண்மை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு அம்பானி கதையை நம்ம பேசலாம். இன்னைக்கு அம்பானி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உண்மையாகவே சொல்லணும்னா அவர் படிக்கிற வயசில் கணக்குன்னா அவருக்கு ரொம்ப பயம். கணக்குன்னா அவர் திணறி போயிடுவார். 10th எக்ஸாம் எழுதுறாரு, ஃபெயில் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி மறுமுறை எழுதி எப்படியோ பாஸ் பண்ணிடுறாரு. அவருடைய பிரதர் ஏமன் நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லி சரி ஒரு ஒரு வேலைக்காவது நான் உன்னை இது பண்ணுறேன், நீ அதையாவது போய் அங்கே செய்யுன்னு சொல்லி அவரோட 17 வயசில் அம்பானி ஏமன் நாட்டுக்கு வெறும் 125 ரூபா சம்பளத்துக்கு ஒரு நிறுவனத்தில் சும்மா ஹெல்ப்பர் வேலைக்கு தான் போகிறாரு. அங்கேருந்து அந்த நிறுவனத்தில் அவருக்கு வேலை செய்ய பிடிக்கல. கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு பிரதரோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனத்தில் ஒரு 300 ரூபாய் மாத சம்பளம் வேலைக்கு சேர்றாரு. அங்கே கொஞ்ச நாள் வேலை செய்யும் போது என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் ஒரு 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 விதமாக இருக்கும். இவர் எல்லாரையும், இவர் கீழே வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, மேனேஜர் வேலை செய்கிற எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாருன்னு பார்க்குறாரு. இது ஒரு எண்ணெய் கம்பெனி. இப்போ அவருக்குள்ள ஒரு கனவு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாருமே நினைக்கலாம் நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி மேனேஜர் ஆகலாம் அது மாதிரிலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கம்பெனிக்கு நான் ஓனர் ஆகி அங்கே இருக்க அந்த எண்ணெய் கம்பெனியில் நான் விற்று நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆவேன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவர் நினச்சதோட இதுதான் என்னவோ இந்த மாதிரி அவர் ஒரு பெட்ரோலியம் கம்பெனிக்கான ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இதுவாக ஆக முடிஞ்சதுன்னவோ அவருடைய கனவு தான். அவருடைய கனவு இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கனவுகள் தான் அவனை தூக்கி நிறுத்துது. அதுக்கு ஒரு கதை கூட சொல்லலாம். லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்ட்டு உலகத்தில் நம்பர் 1 சைக்கிள் வீரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் 1999லேருந்து 2005 வரைக்கும் அவர் தான் பிரான்ஸ் நாட்டில் நடக்கக்கூடிய சைக்கிள் பந்தயத்தில் சாம்பியன். தொடர்ச்சியாக 6 வருடங்கள் அவர் சாம்பியனாக இருக்கிறார். அது ட்ரையத்லான்னு சொல்லுவாங்க. ட்ரையத்லான்னா என்னன்னா, முதல்ல கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிக்கணும், அப்புறம் கொஞ்சம் தூரம் சைக்கிள் ஓட்டணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடணும். இது 3ம் சேர்ந்தது தான் அந்த ஒரு போட்டி. இவர் அதிலெல்லாம் போட்டியில் கலந்துக்கிறாரு. அவர் 10 பேரில் ஒருத்தர் அப்படி வராரு. நான் அவருக்குள்ள அவர் சிந்திக்கிறாரு, நம்ம எதில் நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கோம். சின்ன வயசுலேருந்தே அவர் அவங்க அம்மாவை ட்ராப் பண்ணுறது, வேலைக்கு இதெல்லாமே சைக்கிளில் தான் அவர் பண்ணியிருக்காரு. சைக்கிளில் நிதானமாகவும் அதில் லாவகமாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓட்டக்கூடிய ஒரு வல்லமை அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் தான் அவர் யோசனை பண்ணார், இதில் நான் எதில் தேர்ச்சியாக இருக்கேன்றது அவர் யோசனை பண்ணிட்டு ஒரு சைக்கிள் மட்டும் தேர்ந்தெடுக்கிறார். நீச்சலையும் ஓடுறதையும் ஒதுக்கிட்டு சைக்கிள் அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளையே அவர் நேசிக்க ஆரம்பிக்கிறார். நேசிக்க ஆரம்பித்து அந்த 6 வருடங்கள் அந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்றார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளில் நம்ம நேசிக்கிறோமா, அதை காதலிக்கிறோமான்னு பார்க்கணும். ஏதோ என்னை சேர்த்து விட்டாங்க, அந்த வேலைக்கு போகிறேன், ஏதோ எனக்கு வேறு வழி இல்லைங்க, நான் அந்த வேலை செய்கிறேன், என்னங்க பண்ணுறது, இந்த வேலை பிடிக்கல. அப்போது என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயன்ற மாதிரி நம்ம இருக்கோம். அதை நீங்கள் விரும்பி செஞ்சு பாருங்களேன், உங்களை இன்னொரு தளத்துக்கு அது கொண்டு போகும். அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நம்ம நேசிப்போம், அதை காதலிப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.